Hi friends, welcome to Rasgulla channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு ஹெல்தியான ஸ்வீட் போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் Subscribe பண்ணாதவங்க மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இதுக்காக ஃபர்ஸ்ட் நான் 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துக்கிறேன். கடலை பருப்பு எந்த கப்ல எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா ஒரு 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சிடலாம். கடலைப்பருப்பு ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் 2-3 மணி நேரம் போல் இதை ஊற வச்சா நல்லாயிருக்கும். நான் 2.5 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இந்த ஸ்வீட் போண்டா செய்கிறதுக்கு நம்ம நல்ல ஸ்மெல்லுக்காக ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தால் லாஸ்ட்டில் சேர்த்துக்கோங்க. நான் ஏலக்காய் சேர்த்து அரைக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வெல்லம் எடுத்துக்கலாம். 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா தூள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அளந்து போட்டுக்கோங்க. அதாவது 150 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் ப்ளஸ் இந்த பருப்பு எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் சுத்தமாக பருப்பில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டு அரைச்சிருங்க. பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கொஞ்சம் வரணும். நல்லா சாஃப்டாக கொஞ்சம் நேரம் ஓட விடுங்க. சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, வெல்லத்தில் இருக்க தண்ணியே போதும். ஸ்வீட்னஸை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக லைட்டாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதும் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு போண்டா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சால் வெளியே சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போண்டாவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷு, குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்வீட் போண்டாவை நீங்கள் சூடாக தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, நல்லா ஆறுனப்புறம் கூட சாப்பிட்லாம். சாஃப்டாக இருக்கும். நீங்கள் மிக்சியில் கூட இந்த மாவை அரைச்சிக்கலாம், ஆனால் கொஞ்சம் ஹார்டாக கிடைக்கும். கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் போண்டா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெயில் டார்க் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும், அதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்கிறதுனால சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகல, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா உள்ளெல்லாம் வேகணும் இல்லையா, அதனால் நல்லா வெந்துடுச்சு. வெளியே எடுத்துடலாம். சூப்பரான ஹெல்த்தி ஸ்வீட் போண்டா தயார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.